ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், chill out with சௌமியா. இக்காட்டின் நடுப்பகுதியில் நாம் நிற்கிறோம். எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேற வேண்டும்னு காலம்பன் சொன்னான். உடனே அடிப்பட்டவன், என்னை தூக்கி செல்வதன் மூலம் எல்லோரின் ஓட்டமும் தடைப்படும், நாம் கொண்ட உறுதி நிறைவேறாமற் போய்விடும். எனவே என்னை விட்டுவிட்டு இக்கூடையை கொண்டு செல்லுங்கள், விரைந்து இக்காட்டை விட்டு வெளியேறுங்கள்னு சொல்லவும் காலம்பனாலும் மற்றவங்களாலும் அவன் சொல்றத ஒரு பக்கம் மறுக்கவும் முடியல. தோள்கள்ல இருந்த அவன் கையை இறக்கி விடவும் மனசில்லாம தயக்கத்தோட இருந்தாங்க. அவங்க தயக்கத்தை உணர்ந்தவன் அவன் வலியையும் மீறி தானா அவன் கைகளை கஷ்டப்பட்டு தூக்கி அவங்க கிட்ட இருந்து விலகிக்கிட்டான். அவங்கள பார்த்தபடியே பக்கத்துல இருந்த ஈறுவள்ளி மரமோரமா சரிஞ்சு உட்கார அவங்க மறுபடியும் முழு வேகத்தோட ஓடத் தொடங்கினாங்க. அவங்கள விட வேகமா அந்த மரத்து மேலிருந்து ரத்த சிலந்திகள் இறங்க தொடங்குச்சுங்க. இன்னொரு பக்கம் இடைவிடாம ஓடிட்டு இருந்த பாரியும் மாணவர்களும் ஆதிமலையுடைய 2வது மடிப்பை வந்தடைஞ்சாங்க. இலைப்பாறலாம்னு மூச்சரைக்க நின்னப்போ பாரி மனசுக்குள்ள முடிநாகன் ஏன் இப்படி நடந்துகிட்டான்? மாணவர்கள் எதிரிகள், தேக்கன், மச்சக்கடவு, எலிவால் முகடுன்னு அவங்க சொல்ல வர்றது தான் என்னன்னு அவன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. 4 புற காட்டையும் சுத்தி பார்த்தான். ஏதோ ஒரு திசையிலிருந்து மாறுபட்ட ஓசை கேட்டது. 3வது மடிப்புடைய இடப்புற மூலையில தான் அது கேக்குதுன்னு தெரிஞ்சது. அது என்ன சத்தம்னு கூர்ந்து கவனிச்சான். அது அழுகுரல் பறவையுடைய ஓசை. குத்துக்கள் புடவுகள்ல தான் அது தங்கும். அதை யாரோ கலைச்சிருக்காங்க, இல்லைன்னா இவ்வளோ ஓசை எழுப்பாதுன்னு நினைச்சவன் அந்த திசையை கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்தான். 3ஆம் மடிப்பு முழுக்க இருக்கிறது இரத்த சிலந்தைகளுடைய காடு. அதனால தேக்கன் இதுக்குள்ள போயிருக்க மாட்டான். இந்த காட்டை கடக்க வலப்புற ஓரத்தையும் பயன்படுத்த முடியாது. பெருஞ்சரிவுகளையும் பள்ளங்களையும் கொண்டது அந்த ஓரம். இடப்புற ஓரத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும். அந்த பகுதியை நடந்து கடந்தா அழுகுரல் பறவை ஏன் இப்படி கலைஞ்சு கத்துதுன்ற கேள்வி அவனுக்குள்ள தோணுனப்பவே இன்னொரு எண்ணமும் வந்துச்சு. இரவு பயணத்துல ஒருவேளை மாணவர்கள்ல யாராச்சும் கொத்துக்கள் புடவுல சரிஞ்சு விழுந்திருப்பாங்களோ, என்ன ஆகியிருக்கும்? பெரிய பெரிய பிளவுகளை கொண்ட பள்ளமாச்சேன்னு நினைச்சபடியே, நீங்கள் இலைப்பாரி விட்டு வாருங்கள், நான் முன்னே செல்கிறேன்னு சொல்லிட்டு ஓட தொடங்கினான் பாரி. பாரியுடைய வேகத்தை பார்த்த முடிநாகன் முகத்துல இதுவரை இல்லாத மகிழ்ச்சி பூக்க ஆரம்பிச்சது. தேக்கன் சொன்னதை செய்து விட்டேன்னு அவன் வாய் முணுமுணுத்தது. மறுபக்கம் தேக்கனுடைய கணிப்பு ரொம்ப நிதானமானதா இருந்துச்சு. அவங்க ரத்த சிலந்திகள் காட்டுக்குள்ள இருந்து அவ்வளோ சுலபமா தப்பிச்சு வெளிவர முடியாது. தன்னால தாக்கப்பட்டவன் செயலற்று போயிருப்பான். மீதி இருக்கிற 4 பேர்ல குறைஞ்சது 2 பேராச்சும் சிலந்திகளால தாக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க. அதுல தப்பிச்சு ஒருத்தனோ 2 பேரோ தான் வெளிவர முடியும். அப்படி அவங்க வெளியேறப்போ மேற்பகுதியோட முனையில வச்சு அவங்கள தாக்கிடலாம். ஆனா அவங்களுடைய உடல்வாகு பெரும் பலத்தோட இருக்கு. என்னுடைய இடது கை சேதமடைஞ்சிருக்கு. மாணவர்கள் எந்தவித பயிற்சியும் இல்லாதவங்க. இந்த நிலையில அவங்கள வீழ்த்த வழி என்னன்னு யோசிச்சுட்டே ஓடிட்டு இருந்தவருக்கு கருஞ்சுரைக்காயோடைய நினைவு வந்துச்சு. மாணவர்கள் வேற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துறத விட கவன் சுத்தி அடிக்கிறதுல கண்டிப்பா திறமையானவங்களா இருப்பாங்க. கவன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சின்ன பசங்க விளையாடுற உண்டிகோலுக்கு தான் அந்த பேர். கருஞ்சுரையை கவன்ல வச்சு அடிச்சா என்னன்ற சிந்தனை வந்த நேரமே தேக்கனுக்குள்ள நம்பிக்கை பெருக தொடங்குச்சு. கருஞ்சுரக்காய் காய்க்குள்ள இருக்கிற பால் தொழியளவு கண்ணில் பட்டா போதும் கருவிழி உருகி ஓடிடும். கொத்துக்கள் புடவுக்குள்ள கருஞ்சுரை கொடி படர்ந்து கிடக்கிறத பல முறை தேக்கன் பார்த்திருக்காரு. அதனாலதான் அங்க வந்து நின்று பிளவுகளை நோக்கி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. பார்க்கவே அச்சம் கொள்ள வைக்கும் பெரும் பிளவுகள். கொஞ்ச நேரம் மாணவர்களை இளைப்பாற விட்டுட்டு எட்டி பார்க்க வச்சாரு. ஆசான் ஏன் இதை பார்க்க சொல்றாருன்னு புரியாம இருந்தாங்க. அவனுடைய கண்கள் புடவுடைய அடுக்குகள்ல அங்கேயும் இங்கேயுமா உத்து பார்த்து தேடிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அது கண்ணுக்கும் தட்டுப்பட்டுச்சு. அதோ அந்த பிளவுக்கு கீழே பாறை வெடிப்புகளில் படர்ந்து கிடக்கிறதே, அதுதான் கருஞ்சுரைக்காய் கொடி. யாராவது ஒருவன் கீழே இறங்கி அதில் உள்ள காய்களை பறித்து வர வேண்டும்னு சொன்னாரு. எல்லாருக்குள்ளேயும் தயக்கம் இருந்துச்சு. ஆனாலும் தயக்கத்தை மீறி கீதானி தயாரானான். பக்கத்துல விளைஞ்சு கிடந்த கட்டுக்கொடியுடைய தூர அறுத்து அவன் பிடிச்சு கீழே இறங்க வழி செஞ்சாங்க. கீதானியும் உள்ள இறங்கினான். பாறையுடைய செதில் பார்த்து கால்களை கவனமா தூக்கி வச்சு இறங்கிட்டு இருந்தான். சட்டுன்னு புடவுக்குள்ள இருந்த அழுகுரல் பறவை ஒண்ணு சட சடத்து வெளியேறிச்சு. ஒரு கணம் கீதானி திடுக்கிட்டான்.
எழுந்த வேகத்துல மேல போன அதனுடைய அழுகுரல் எங்கேயும் கேட்டுச்சு. நடக்கிறத உத்து பார்த்துட்டு இருந்த தேக்கன் ஒரு கட்டத்துல கேதானிய பார்த்து கைய மேலவான்னு சொல்லி அசைச்சாரு. மாணவர்களுக்கு புரியல. ஒருவேளை கீதானி பயந்ததை பார்த்துட்டு இந்த முடிவு எடுத்துட்டாரோன்னு நினைச்சாங்க. கீதானியும் மேல வர அடுத்து என்ன செய்யலாம்னு தேக்கன் யோசிச்சுட்டு இருந்தாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு அளவனுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. கீழே கருஞ்சுரைக்காய் கொடி படர்ந்து கிடக்கிற இடமெல்லாம் ஈயல் புற்று இருந்ததை தேக்கன் அப்போதான் கவனிச்சிருக்காரு. ஆனா நான் கீதானி இறங்கும் முன்பே பார்த்து விட்டேன்னு அளவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். ஈயல்ன்றது சிறகு முளைச்ச மலை எறும்பு. மற்ற எறும்புங்க மண்ணுக்குள்ள இருக்கிற துகள் எடுத்து புத்து உருவாக்குறத போல இது பாறைகளுடைய மேற்பரப்பை உரிச்சு புற்றமைக்கும். அதனுடைய கொடுக்குகள் அவ்வளவு வலிமையானது. அதுவும் 7 கண் வச்சு புத்து கட்டக்கூடியது. எந்த உயிரினமாச்சு அதுக்கு ஆபத்து விளைவிக்க போதுன்னு தெரிஞ்சா ஒரே நேரத்துல புத்துடைய 7 கண்கள்ல இருந்தும் பீச்சி அடிச்சுட்டு வெளியே வரக்கூடியது. பாறைகளே உரிக்கிற கொடுக்குகளுக்கு சதைகளை சிதைச்சு எடுக்க அதிக நேரம் தேவைப்படாது. கருஞ்சுரைக்காய் இப்போ அவசிய தேவைதான். ஆனா அதை சுத்தி ஈயல் புற்று இருக்கு. என்ன செய்யலாம்னு தேக்கன் யோசிச்சுட்டு இருக்க கொடியை தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருந்தான் அளவன். அவன் நஞ்சு முறி உள்ளவன். நஞ்சு முறினா விஷத்தை எடுக்கிற ஒரு ஆன்டிடோட் மாதிரி. ஈயலோட நஞ்சு அவனை ஒன்றும் செய்யாது. ஆனாலும் ரொம்ப கவனமா எடுத்துட்டு வெளிவரணும். ஏன்னா அதனுடைய கொடுக்கூடிய தாக்குதலுக்கு அளவனும் கூட தப்பிக்க முடியாது. அதனாலதான் அளவனை கீழே இறக்க தயங்கினாரு தேக்கன். ஆனா வேற யாரும் நெருங்க கூட முடியாத நிலையில தான் இறங்குறது தான் சரியா இருக்கும்னு முடிவு பண்ணி கீழே இறங்கினான் அளவன். இங்க காலம்பன் ரத்த சிலந்திகள் இருக்கிற காட்டுல ரொம்ப நிதானமா செடி கொடிகளை விலக்கி போயிட்டு இருந்தான். ஏன்னா ரத்த சிலந்திகளுடைய கால்கள் மனித உடல்ல பட்டா போதும் பட்ட இடமெல்லாம் கன நேரத்துல கொப்பளங்களால பெருக தொடங்கும். அதனுடைய கொடுக்குங்க உள்ள ஏறினா துடி துடிக்க வச்சிடும். ரொம்ப கவனமா கருஞ்சுரையுடைய காய்களை பறிச்சான் அளவன். அவன் மேல இருந்த வேகத்துல இன்னொரு அழுகுரல் பறவை கத்தி பறக்க தொடங்குச்சு. இதனுடைய குரல் முன்ன கத்துன பறவையோட அதிகமா இருந்துச்சு. பாரி குத்துக்கள் புடவை நோக்கி ஓடி வரப்போ அழுகுரல் பறவையுடைய ஓசை மறுபடியும் கேட்கவே ஏன் மீண்டும் மீண்டும் இது கத்துகிறது, அங்க என்னதான் நடக்கிறதுன்னு அவன் குழம்பிட்டு இருக்க வலப்புற காட்டுக்குள்ள இருந்து உயிர் போக ஒரு மனுஷன் கத்துற சத்தம் கேக்குது. ஓடி வந்துட்டு இருந்த பாரி 2 பக்கத்துல இருந்தும் அந்த சத்தங்களை கேட்டு திகச்சு போய் நின்னான். அழுகுரல் பறவை குரலை விட கதற மனிதனுடைய குரல் அவனுடைய கவனத்தை ஈர்த்துச்சு.